வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு பையன் வந்து அழுதுட்டு இருக்கான். ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஏன் இந்த பையனை அழுவுறான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் ஒரு காரணம் சொல்கிறான். அதை கேட்டவுடனே நம்மளுக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன நடந்தது, எங்கே நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து சேலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதுங்களா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 10வது வந்து படிச்சிருக்கான். 10வது படிச்சுட்டு இருந்தான்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த பையன் படிக்கல, படிப்பை நிறுத்திட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருக்கும் வந்து உடம்பு சரியில்லையாங்க. அவளோட மருத்துவ செலவுக்காக தான் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், பார்ட் டைமாக வந்து கொஞ்ச நாள்வே இந்த இடத்துல அந்த பையன் கடை போட்டுட்டு இருக்கான். அந்த பையன் கடை போட்டதுல இருந்து இங்க பக்கத்துல இருக்க அந்த கிழவி, ஏன்னா அவங்களுக்கு மரியாதை தரக்கூடாது, அதனாலதான் இந்த கிழவி என்ன பண்றாங்களா, டெய்லி அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கடை எங்க போடு அங்க போடுன்ட்டு அலக்கழிக்கிறது, அதே மாதிரி அந்த பையனை போட்டு அடிக்கிறது, அசிங்கமா பேசுறது. இது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்ட வந்து டெய்லி 50 100 வந்து வாங்குறது. இந்த இடத்த நான் தான் குத்தகை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த கிழவன் அந்த பையன்கிட்ட 50 100 டெய்லி வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கூட அந்த பையனை போட்டு அவன் அடிச்சிருக்கான். அதை பார்த்த சமூக ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டவொன்னு அந்த பையன் சொன்ன ஒன்று தான் இவ்வளோ அதிர்ச்சியான விஷயம் வந்து வெளியே வருதுங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப கொடுமைங்க. படிக்கிற வயசுல அவங்க ஏஜ் பசங்களாம் எவ்வளோ சந்தோஷமா சுற்றுவாங்க. அந்த படிக்கிற வயசுல அவனுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த கஷ்டத்துலேயே அவன் வந்து உழைக்கணும்னு, தப்பு எதுவும் பண்ணாமல் உழைக்கணும்னு வந்து அந்த பையன் உழைச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த கிழவனும் கழுவியும் ஒரு பெரிய டார்ச்சர் பண்ணும்போது எப்படி இருக்குங்க. ஏங்க அந்த பையனுக்கு வெறும் 14 வயசு தாங்க ஆகுது. அவையார் ஒரு படத்துல சொல்லி அவையார் ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, கொடிதிலும் கொடிது வந்து இளமையில் வறுமை கொடிதுன்றாலும் உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க. இந்த வீடியோவை எடுத்து அவரு அந்த கிழவன் கிட்ட போய் கேட்கிறாரு. அவன் அப்படியே அடவடையா பேசுறாங்க அந்த கிழவன். ஆமா, இந்த இடத்த நான் தான் குத்தை கேட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்டயே அடவடையா பேசுறான் போது அந்த சின்ன பையன் கிட்ட அவன் எப்படிலாம் பேசியிருப்பான், எப்படிலாம் நடந்திருப்பான். அன்னைக்கு கூட அந்த வீடியோ எடுக்கும்போது கூட அந்த சின்ன பையனை அவன் வந்து அடிச்சு கீழே தள்ளி இருக்கான். பாவம் அந்த பையன் வந்து அழுகுறாங்க. இதை பார்க்கும்போதே வந்து நமக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவன் வயசுல இருக்கிற பசங்களாம் எங்கெங்கேயும் வந்து சுத்துறாங்க, பசங்களோட சுத்துறாங்க, சந்தோஷமா இருக்கிற ஒரு இளமை பருவன்றது ரொம்ப இளமை பருவம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. இந்த வயசுல கடவுள் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை சமாளிச்சு அந்த பையன் வந்து தன்னோட படிப்பை விட்டுட்டு நம்மளோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் இந்த கிழவன் கஷ்டப்படுத்துறானே, இவெல்லாம் உண்மையிலே வந்து மனசாட்சி இருக்கணும் தானா? ஆனா இந்த காலத்துல மனசாட்சின்றதே கிடையாதுங்க. மனசாட்சி இருக்கிறதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் வந்து நிறைய மிருகம் தான் இருக்கு. யார் மனுஷன் யார் மிருகனே இப்பெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் அந்த கிழவன்கிட்ட என்ன கேட்கறேன்னா, நீ அந்த ஏஜை தாண்டி தான் வந்திருப்ப, சரியா? அந்த வயசுல ஒரு தெரியும், அந்த சின்ன வயசுல வந்து பசங்க எப்படி எப்படி சுத்துவாங்க, சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு. அந்த வழியிலையும் அவங்க அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக அந்த பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ அவனுக்கு உதவி பண்ண வேணாம், ஒவ்வொருத்தரம்னாச்சும் பண்ணாம இருக்கலாம்ல. அவனை அலக்கழிச்சு, அவனை அசிங்கமா திட்டி, அடிக்கடி அடிச்சு, அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட காசையும் பிடுங்கி, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உனக்கு வந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா, நைட்டு படுத்தா தூக்கம் வருமா? இந்த மாதிரி விஷயம் இங்க மட்டும் தான் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமா? கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. அங்க வியாபாரம் பண்றவங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க, அதனால அவங்க எதனா பேசி சமாளிச்சுவாங்க. ஆனா சின்ன பையன் அந்த 14 வயசுல அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. அதுவும் நம்ம ஊருக்கார பையன் வேற இல்லைங்க, அது வடமாநிலத்து பையன் நினைக்கிறேன். ஒரு 14 வயசு பையன் அழுகிறான் அப்படின் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எந்த அளவுக்கு அவனை பேசிடுவேன். அது ஆளுங்க இருக்கும் போதே அவங்க இவ்வளவு திட்டி அடிச்சு, ஆளுங்க இருக்கும் போதே இப்படி பேசுறாங்க. ஆளுங்க இல்லாத போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொம்ப தப்புங்க நீங்க பண்ணது. இவன் வயசு பசங்களும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், அவங்க மருத்துவ செலவுக்கு வந்து அவனால ஒரு முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்ட்டு இவ்வளவு பொறுப்புகள் அந்த வயசுல அந்த பையனுக்கு இருக்கணும் போது அந்த பையன் வந்து இந்த ரோட்டு ஓரத்துல வந்து பானிபூரி கடை போட்டு அவனால முடிஞ்ச உதவி வந்து பெத்தவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கான். இது பொறுக்காம இந்த மாதிரி வந்து சில கேவலமான ஜென்மங்கள் அந்த பையனை போட்டு துன்படுத்தும் போது அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பரவாயில்லைங்க, ஏதோ நம்ம நினைக்கிறோம் இருக்கிற எல்லாமே கெட்டவங்கன்ட்டு, சுத்தியமா கிடையாது. நம்மளை சுத்தி நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த பையன் அழுததை பார்த்துட்டு ஒரு சமூக ஆர்வலர் வந்து அதையும் வீடியோவா எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறாரு. அவருக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவரால் தான் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா இது வந்து வேற அதாவது அந்த நிறைய பேர் கண்ணில் படும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேர் கண்ணில் படும். கண்டிப்பா அவங்க வந்து அந்த பையனுக்கு தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பா செய்வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களால அந்த பையனை அடிச்சா பார்த்தீங்களா அந்த கிழவன், அவனுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பா இது போலீஸ் கண்ணில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த
கிழமை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது நம்புகிறோம். அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறமோ இல்லையோ உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் அதுவே ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ வருது உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.